காட்டு பகுதியில் கிடந்த ஆண் சடலம். உடலில் இருந்த இரத்த காயங்கள், செல்போன் சிக்னல், சிசிடிவி கேமராக்களை அலசி ஆராய்ந்த போலீஸ். சொந்த மச்சான் தான் அக்யூஸ் என்பதை கண்டுபிடித்த காவல்துறை. மொத்த சம்பவத்திற்கும் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்ததே தாலி கட்டிய மனைவிதான் என்பதை அறிந்து அதிர்ச்சியில் உறைந்த குடும்பத்தினர். நடந்தது என்ன? தன்னோட அண்ணன் சன்னிய காணும்னு அவரோட தம்பி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அந்த புகாரோட அடிப்படையில போலீஸ் சன்னியோட செல்போன் சிக்னலை ட்ரேஸ் பண்ணி அவர் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணி இருக்காங்க. ஆனா போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கடைசியா செல்போன் எப்ப ஆன் ஆகி இருந்துச்சு, எந்த இடத்துல ஆன் ஆகி இருந்துச்சுன்னு சோதனை பண்ணி இருக்காங்க. அப்ப ஊர்ல இருந்து 3 கிலோமீட்டர் தூரம் தள்ளி ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு காட்டு பகுதிக்குள்ளதான் சன்னியோட செல்போன் கடைசியா ஆன் ஆகி இருந்திருக்கு. உடனே போலீஸ் அங்க போய் சல்லட போட்டு தேடனப்ப முட்புதர்களுக்கு நடுவுல சன்னி உயிரிழந்து கிடந்தது தெரிய வந்தது. அவரோட உடம்புல ரத்த காயங்களா இருந்திருக்கு. காட்டுக்குள்ள சடலம், உடம்பு முழுக்க ரத்த காயம். இதெல்லாம் வச்சு பார்த்த போலீஸுக்கு இதுல ஏதோ மர்மம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு விசாரணையை தீவிரப்படுத்தினாங்க. உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ் பகுதியைச் சேர்ந்த சன்னிக்கும் அதே ஏரியாவை சேர்ந்த நேஹாங்கிற பெண்ணுக்கும் கடந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி கல்யாணம் ஆகி இருக்கு. இந்த தம்பதிக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. சந்தோஷமாவும் அமைதியாவும் போய்கிட்டு இருந்த இவங்க வாழ்க்கையில அடிக்கடி சண்டை வர ஆரம்பிச்சிருக்கு. நேஹாவோட செல்போனை தற்செயலா எடுத்து பார்த்தப்ப ஒரு நம்பர்ல இருந்து காதல் வசமான மெசேஜ் வந்திருக்கு. அந்த நம்பர் போன்ல சேவ் பண்ணி வைக்காததால அது யாருன்னு சன்னிக்கு தெரியல. அந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தன்னோட ஃப்ரெண்ட் மூலமா அது யார் நம்பர்னு விசாரிச்சிருக்காரு. அப்பதான் அந்த நம்பர் கரண்பூரை சேர்ந்த ரஞ்சித்ங்கிறவரோட நம்பருங்கிறது தெரிய வந்திருக்கு. ரஞ்சித்துக்கு மனைவி காதல் மெசேஜ் அனுப்புனதை பார்த்து கடுப்பான சன்னி அதுக்கப்புறம் மனைவி நேஹா கிட்ட போய் இத பத்தி கேட்டிருக்காரு. அவங்க அதுக்கு சரியா பதில் சொல்லாம மழுப்பி இருக்காங்க. அதுக்கப்புறம் நேஹாவோட செல்போனை வாங்கி கேலரிக்குள்ள போய் பார்த்தப்ப நேஹாவும் சன்னியும் நெருக்கமா இருக்கிற போட்டோ வீடியோக்கள் கிடந்திருக்கு. அதெல்லாம் பார்த்ததும் 2 பேருக்குள்ள தப்பான உறவு இருக்குங்கிறது சன்னிக்கு உறுதியாகி இருக்கு. மனைவி தனக்கு துரோகம் பண்ணிட்டான்னு மனசு உடைஞ்சு போன சன்னி அந்த வேதனையில மது போதைக்கு அடிமையாகி இருக்காரு. மனைவி பண்ண துரோகத்தை தாங்கிக்க முடியாம ஒரு நாள் மது போதையில வீட்டுக்கு வந்து நேஹாவை சரமாரியா அடிச்சிருக்காரு. அத்தோட ரஞ்சித்துக்கும் போன் பண்ணி மிரட்டி இருக்காரு. இதெல்லாம் நேஹாவுக்கும் ரஞ்சித்துக்கும் ஆத்திரத்தை ஏற்படுத்தி இருக்கு. சன்னி உயிரோட இருந்தா நமக்கு பிரச்சனை தான், பேசாம அவரை கொண்டாதான் நிம்மதின்னு முடிவு பண்ணி அதுக்காக பிளான் போட்டிருக்காங்க. சன்னிய கொலை பண்றதுக்கு தன்னோட தம்பி அருணையும் கூட்டு சேர்த்திருக்காங்க நேஹா. சம்பவத்தன்னைக்கு, அதாவது ஜனவரி 1ஆம் தேதி மது குடிக்கலாம்னு சொல்லி சன்னிய வீட்டு பக்கத்துல உள்ள காலி இடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்கான் அருண். அப்படி அங்க போன சன்னிக்கு அருண் மதுவை ஊத்தி ஊத்தி கொடுத்திருக்கான். அதை குடிச்சதும் போதையில நிதானமே இல்லாம ஆகியிருக்காரு சன்னி. அப்போ அங்க வந்த ரஞ்சித்தும் அருணும் சேர்ந்து சன்னிய கட்டைகளால சரமாரியா தாக்கி இருக்காங்க. அதுல நிலை குலைஞ்ச சன்னி சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்து உயிரிழந்துட்டாரு. அடுத்து சடலத்தை எரிக்கிறதுக்காக ரஞ்சித்தும் அருணும் சேர்ந்து பிளான் போட்டிருக்காங்க. ஆனா அவங்க பாக்கெட்ல இருந்த தீப்பெட்டி திடீர்னு காணாம போனதுனால சடலத்தை 3 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள காட்டு பகுதிக்கு கொண்டு போய் வீசிட்டு 2 பேரும் அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்காங்க. சன்னியோட செல்போன் சிக்னல் கடைசியா ஆன் ஆகியிருந்த அதே இடத்துல அதே நேரத்துல ரஞ்சித் அருணோட செல்போன் சிக்னலும் பயன்பாட்டுல இருந்திருக்கு. இது எல்லாத்தையும் வச்சு ரஞ்சித்தும் அருணும் தான் சன்னிய கொலை பண்ணி இருக்காங்க அப்படிங்கிறத முடிவு பண்ண போலீஸ் தலைமறைவா இருந்த 2 பேரையும் பிடிச்சு விசாரிச்சப்பதான் மொத்த உண்மையும் வெளிச்சத்திற்கு வந்திருக்கு. இந்த கொலைக்கு முக்கிய புள்ளியா இருந்த சன்னியோட மனைவி நேஹாவையும் கைது பண்ணி கம்பி எண்ண வச்சிருக்காங்க.